ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி நாட்டில் நடக்கிற பிரச்சனை என்னென்னாக்கா, இந்த கள்ளக்காதல் தான் ஜாஸ்தியாக பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்குது. இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது குன்றத்தூர் அபிராமி, அந்த பொண்ணு பேர் அபிராமி. 2 குழந்தைங்கள சாகடிச்சிட்டு இப்போ ஆயுள் தண்டனை. தேவையா? ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள சாகடிச்சிட்டு இப்போ இந்த அம்மாவுக்கு ஆயுள் தண்டனை. கரெக்டான தீர்ப்பு கிடச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு. இப்படி பண்ணால் தான் நாளைக்கு எவ்வளோ இது மாதிரி பண்ண மாட்டாங்க. குழந்தைங்க பிறக்காதவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட கூட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வச்சுக்கோங்க, வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட ஒரு தொலையுமே இல்லை. அந்த 2 குழந்தைங்கள சாகடிச்சிட்டு ஜாலியாக இருக்கணும் அந்த அம்மாவுக்கு. ஆயுள் தண்டனை. அப்போ கூட திருந்தாதுங்க ஜென்மங்க. இந்த பொம்பளைங்களாம் திருந்தாதுங்க. ஆம்பளைங்களும் தான் இருக்கானுங்க. ஐயோ, அந்த பொண்டாட்டியா, எந்த ஊரில் இருக்க பொண்ணு அழகாக இருக்காளோ அவன் பின்னாடி போகிறதுக்கு. இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் திருத்தவே முடியாது. இங்கே இருந்தாக்கா புருஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் லோல் படுறதுக்கு தான் இவளுங்களாம் இருக்காளுங்க. ஐயோப்பா, கேட்கவே அப்படியே. குழந்தைங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லா அம்மா அப்பாவும். அப்பா கூட வாழ மாட்டான். அம்மா தான் பிள்ளைகளுக்காக வாழ்கிறதே. அம்மாங்க தான். அந்த குழந்தைங்கள சாக்கடிக்க எப்படி மனசு வந்தது? எப்படி நீ பெற்றெடுத்த அந்த வலியெல்லாம் மறந்துட்டு இன்னொருத்தர் புருஷன் கூட போகிறதுக்கு அவ்வளோ உனக்கு இது. கேட்டோடனே எனக்கு அப்போல்லாம் அவ்வளோ பத்தின்னு எரிஞ்சிச்சு. இப்போயும் தான் எனக்கு பத்தின்னு எரியுது எனக்கு அதெல்லாம் கேட்குறப்பவே. செம்ம தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காரு. இந்தம்மா வெளியே வந்து இன்னொருத்தவங்க கூட ஜாலியாக இருப்பாங்க குழந்தை. பை ஃப்ரெண்ட்ஸ்.